ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக ஒரு மனிதனின் வாழ்க்கை பாதையில் பல தாக்கங்களை ஏற்படுத்துவது வருட கிரகங்களே, அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான். இதன் அடிப்படையில் கன்னிராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு கிரகங்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, சனி பகவான் 7ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். இதனால் குடும்பத்தில் சந்தேகம், கணவன் மனைவிடைய சண்டை, பிரிவு, கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். சில நேரங்களில் அதிகமாகும். திருமண வயதில் உள்ள ஆண்கள், பெண்கள் காதல் திருமணத்தை விரும்புவார்கள். சில நேரங்களில் காதல் மோகம் அதிகமாகி வீட்டை விட்டு வெளியே செல்லும் நிலையும் ஏற்படும். பிறகு குடும்பத்தில் 3வது நபர் குறுக்கீடு போன்றவை ஏற்படும். இதனால் கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடக்கி வாசிப்பது நல்லது. குரு பகவான் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். தொழிலில் சில சங்கடங்கள் வந்து மறையும். 10ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்லதல்ல. தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும். ஏறுமுகம் இருக்காது, லாபங்கள் இருக்காது. அதனால் தொழிலில் இருக்கின்ற நிலைமையே தொடர்ச்சியாக நகர்த்துவது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம். அடுத்ததாக ராகு பகவான் 6ஆம் இடத்தில் கடன் நோய், வம்பு வழக்கு அதிகமாகும். கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். புதிய நோய்கள் வந்து மறையும். பக்கத்து வீடு, அக்கத்து வீடு வம்பு வழக்குகள் தோன்றி மறையும். சில நேரங்களில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் செல்ல வேண்டியது இருக்கும். 2ஆம் இடத்தில் கேது. குடும்பத்தில் சில குழப்பங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, பண வருமானத்தில் சிக்கல், குடும்பத்தில் புரிந்து கொள்ளாத நிலை ஏற்படும். ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை காணப்படும். இந்த நிலையில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை வழிபட்டு வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வது நல்லது.